ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரோகு மீனை வச்சு ரொம்பவே ஈஸியான மெத்தடில் மீன் குழம்பு, மீன் வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு எல்லா மசாலாவுமே பச்சையாக கொரகொரன்னு அரைச்சி சேர்க்க போகிறோம். முதல்ல ஒரு 30 சின்ன வெங்காயம், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு அரை டீஸ்பூன் மிளகு இதை வந்து கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் குறைச்சிட்டு பெரிய வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம். அடுத்து ஒரு 20 பல் பூண்டு, 2 கொத்து கருவேப்பிலை இதையும் 1 2 அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வேணும்னா முழு பூண்டு கூட சேர்த்திக்கலாம். அடுத்து ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். இதையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 3/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. அடுத்து லெமன் சைஸ் புளியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை ஒரு 3 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்த்தலாம். ஒரு மண் சட்டியை சூடாக்கி ஒரு 1/4 கப் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் வெந்தயம் 2 சேர்த்திக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வெந்தயம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். வெந்தயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டை சேர்த்திக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாவை வந்து கீரி சேர்த்திக்கோங்க. ஒரு 3 இல்லை 4 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுங்கள். பூண்டு லைட்டாக கலர் மாதிரி உங்களுக்கு ஃப்ளேவர் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம தட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். அடுத்து மீன் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். நான் ஒரு 1 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். நமக்கு பத்தலைன்னா கடைசியில் டேஸ்ட் பார்த்துட்டு வேணால் சேர்த்திக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் வதக்குங்க. யூஸ்வலாக மீன் குழம்புக்கு வந்து மிளகாத்தூள் வந்து புளி தண்ணி கூட கரைச்சி வைப்பாங்க. ஆனால் நம்ம இப்போயே சேர்த்திக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த எண்ணெயிலே வந்து இந்த மிளகாத்தூளாக நல்லா ஃப்ரை ஆகும். ஒரு 3 நிமிஷம் மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்து இது கூட நம்ம 1 2 அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். இப்படி சேர்க்கும்போது உங்களுக்கு சீக்கிரம் வந்து தக்காளி வெந்துடும். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்திக்கலாம். புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கூட ஒரு 1 கப் தண்ணி சேர்த்திக்கோங்க. ஒரு தட்டு போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் குழம்பு டேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பச்சை வாசனைலாம் போயிருக்கும். இப்போ ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு உப்பு காரெல்லாம் சேர்த்திக்கலாம். மீன் குழம்புக்கு எப்பயுமே வந்து சதைப்பகுதி சேர்க்கறத விட இந்த மாதிரி தலை வால் பகுதி சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரே ஒரு மீனோட தலை வாலை மட்டும் சேர்க்குறேன். குழம்பு வந்து ஃபுல்லாக கலக்க வேணாம். ஜஸ்ட்டு மீன் உள்ளே போகிற மாதிரி அழுத்தி மட்டும் விடுங்க. இப்போ மறுபடியும் தட்டை போட்டு ஒரு 4 நிமிஷம் மட்டும் வேக விடுங்க. அதுக்கு மேலே வேணால் மீன் குழஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ மீன் பீஸை உடைக்காமல் மற்ற இடத்துலலாம் லைட்டாக கிளறி விடுங்க. கடைசியாக ஃப்ளேவருக்காக 1 இல்லை 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இது வந்து இந்த மீன் குழம்புக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டை கொடுக்கும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இருந்தாலும் மண் சட்டிங்கிறதுனால அந்த ஹீட்லேயே வந்து உங்களுக்கு வந்து குழம்பு கொதிக்குது. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான ரோகு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு வீட்டில் ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். அடுத்து ரோகு ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 5 பூண்டு எடுத்திருக்கேன். கூடவே ஒரு துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் வர கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு அரை இல்லை 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 5 இல்லை 6 வரமிளகா எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டை ஒரு பவுலில் மாற்றிட்டு இது கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. கூடவே கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டுமே நல்லா பொடியாக கட் பண்ணி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அடுத்து அரை டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், பைண்டிங்க்காக 1 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்திருக்கேன். நீங்கள் எண்ணெயில் பொரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கூட நீங்கள் கடலை மாவு சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
கடலை மாவு சேர்த்திருக்கனால கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறேன். அவ்வளோதாங்க, ஃபிஷ் ஃப்ரைக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி ரோகு மீனை கழுவி வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொரு மீனாக எடுத்து இந்த மசாலாவில் கோட் பண்ணிக்கலாம். கோட் பண்ணதுக்கப்புறம் 2 இல்லை 3 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. அப்போ தான் மசாலா மீனுக்குள்ளே நல்லா இறங்கும். நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாய் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம கோட் பண்ணி வச்சுருக்க மீன் எடுத்து உள்ளே வைங்க. லோ ஃப்ளேம்லேயே ஒரு 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மேலே ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. அடுத்து இன்னொரு சைடு திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்பப்போ வேணும்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகி உங்களுக்கு கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் மீன் எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான ரோகு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் வேணும்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.